ஹாய், இன்னைக்கு நம்ம பாலக்கீரையுடைய நன்மைகள் பார்த்துட்டு, அது எப்படி செய்கிறது, இது கூட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. பாலக்கீரையில் பார்த்தீங்கன்னா 90% நீர்ச்சத்து அதிகமாக இருக்குங்க. நார்ச்சத்து, கால்சியம், அயர்ன், மெக்னீஷ், பாஸ்பரஸ்னு இவை அனைத்தும் நம்ம உடல் சீராக வைக்கக்கூடிய சத்துக்கள். இது எல்லாமே இந்த ஒரு கீரையில் மட்டும் இருக்குங்க. எல்லா கீரையில காட்டிலும் இந்த கீரைக்கு தாங்க முதன்மை தன்மை இருக்குது. ஏன்னா இதில் கண் பார்வை மேம்பட நம்ம பாலக்கீரையை சாப்பிட்டுட்டு வரனால ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. ஸோ இதில் விட்டமின் ஏ சத்து இருக்குது. இதில் ஒரு பவுல் போல் நம்ம சூப் வச்சு டெய்லி குடிச்சிட்டு வரனால நம்ம கண் பார்வை நீண்ட காலம் சிறப்பாக இருக்குங்க. நண்டு சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜில் பார்க்குறோம்ல, அதே போல் வெஜிடேரியன் பிரியர்களுக்கு இந்த கீரை சூப்பு ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ சத்து வாய்ந்தது இந்த கீரை. இப்போ இந்த கீரையை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நான் இப்போ பொடிசாக நறுக்கியிருக்கேங்க கூட்டுக்கு. இப்போ இதை நல்லா கழுவியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எவ்வளோ பார்க்கவே சூப்பராக அழகாக பொடிசாக இருக்குது பாருங்கள். நறுக்குன உடனே இதோட சுவையும் செம்ம சூப்பராக இருந்ததுங்க பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையானது நான் சும்மா சிம்பிளாக ஒரு வெங்காயம், தக்காளி, சும்மா கொஞ்சோண்டு சிறுபருப்பு, பச்சை மிளகா. ஏன்னா இப்போ இது கீரை நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. நிறைய போட்டோன்னா பருப்பு தான் அதிகமாகிடும். அதனால் சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ இதோட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதிகமாக விட வேண்டாம். நம்ம அப்படியே பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம், உங்களுடைய விருப்பம். எனக்கு சீக்கிரமாக தேவைப்படுது, லஞ்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்குன்னா நான் இப்படி செஞ்சுடுவேன். ஸோ இப்போ இதை கூட நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்திருக்கு பாருங்கள். ஓப்பன் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு. இப்போ நம்ம இதை ஒரு மத்து வச்சு அழகாக கடைஞ்சிடலாம். நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்போ சூப்பராக கிரேவி மாதிரி கிடச்சிட்டு பாருங்கள். நம்ம அப்படியே கரண்டி வச்சு கூட கடைஞ்சி விட்டுடலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் எண்ணெயிலே தாளிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கீரைக்கு ஹைலைட்டு இந்த தேங்காய் எண்ணெய் தாங்க. இப்போ நம்ம கடுகு, சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா வெடிஞ்சதும் கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதையும் போட்டு தாளிச்சிக்கலாங்க. நல்லா இப்படி தாளித்ததும் நம்ம வெங்காயம் போடுறது இருந்தால் போடலாம், உங்களுடைய விருப்பம். இப்போ இந்த கீரையில் இதை எடுத்து ஊற்றிக்கிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு பார்த்துக்கலாங்க. காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி தாங்க இது. செம்ம ருசியாகவும் இருக்கும். அவ்வளோ ஒரு ஹெல்த்தான ஒரு ஃபுட்டும் கூட இது. கண்டிப்பாக உங்களுக்கு டக்குன்னு ஒரு கீரை கூட்டு செய்யணுன்னா இந்த கீரையை வாங்கி செய்யுங்க. ஏகப்பட்ட சத்துங்க, சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு நன்மையை தரக்கூடிய இந்த கீரை தாங்க. இந்த கீரையுடைய நன்மைகள் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நிறைய நன்மைகள் இருக்குது. லாஸ்ட்டாக நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேங்க. இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், சூப்பராக. அவ்வளோதான். இது குழந்தைங்களுக்கு சூடாக நம்ம லஞ்சுக்கு கிளறி கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். இது கூட ஒரு அப்பளம் வச்சாலே போதுமானதுங்க. நம்ம வீட்லேயே இப்படி ஒரு சுவையான, ருசியான, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சமையல் செஞ்சு கொடுக்கும்போது வாய்க்கும் டேஸ்ட்டு பிடிக்குங்க. கண்டிப்பாக விரும்பி குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இந்த தகவல் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஷா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.